ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது அப்படின்னு. இந்த வசனத்தில், இந்த 11ஆம் அதிகாரத்தில் 2 வகையான கூட்டத்தை குறித்து பவுல் பேசுகிறார். அதில் ஒன்று, கிருபையினாலே கர்த்தர் ஒரு மீதியான கூட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த மீதியான கூட்டம் எதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? இப்போ நீங்கள் நானெல்லாம் மீதியான கூட்டம் எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு சகோதர நிமித்தமாக ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் ஏன் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகல? நம்ம தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரத்தத்தால் கழுவப்படுகிறோம், கழுவப்பட்ட உடனே நம்மளை சுத்திகரித்த உடனே ஏன் ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாமே? அதற்கு பிறகு நம்மளை ஏன் இங்கே வைக்கணும்? அதற்கு பிறகு வைக்கிறதுனால தானே நமக்கு இந்த மாதிரி பின்மாற்றம், விழுந்து போகுதல், இந்த மாதிரி காரியம்லாம் நடக்குது. நாம் பரலோகத்துக்கு போகணும்னு தேவன் விரும்பினார்னா உடனே நம்மளை கூட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டார். இந்த வசனத்தில் தான் அதற்கான பதில் இருக்கிறது. ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை கொண்டு போகாமல் நம்மளை இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு வகையில் அந்த பரலோகத்துக்குரியதான அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களை என்னையும் மாற்றுறார். அந்த பரலோகத்தில் போய் நீங்கள் நானும் நித்தியமாக வாசம் பண்ண போகிறோம். அப்படி நித்தியமாக வாசம் பண்ணும்போது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் நமக்குள்ளே என்ன இருக்குது? இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய சுபாவங்கள் எல்லாமே இருக்குது. இதை எல்லாத்தையும் மாற்றி பூரணமாக பரலோகத்துக்குரியதான அந்த சாயல் அடையிற வரைக்கும் நம்மளை இங்கே வச்சிருக்கிறார். அந்த சாயலை அடையிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாள் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். அது ஒரு சிலருக்கு 40 வருஷம் ஆகும், ஒரு சிலருக்கு 60 வருஷம் ஆகும், ஒரு சிலருக்கு 10 வருஷம் கூட ஆகும். 10 வருஷத்தில் தேவன் விரும்புகிற அந்த பரலோகத்தின் சாயலை அவர்கள் அடையும் போது அதற்கு பிறகு அவர்களை இங்கே வைத்து பிரயோஜனம் இல்லை. இப்போ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். தேவன் அவரை திடீரென்று எடுத்துக்கொண்டார், காணப்படாமல் போனார். காரணம் என்ன? தேவன் விரும்புகிற அந்த இடத்தை அவர் அடைஞ்சிட்டார். அதனால தான் எபிரேயர் 11 வாசிக்கிறோம், அவன் உயிரோடு இருக்கும் போதே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அப்போ கர்த்தர் நம்மளை எதுக்கு கொஞ்ச நாள் வச்சிருக்கிறாருன்னா, ஒரு காரணம், நாம் போகிற இடத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் உங்களை என்னையும் இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை கொண்டு போகாமல் ஒரு கூட்டத்தை மீதமாக வச்சிருக்கிறாராம். கிருபையினாலே உண்டாகும். இன்னைக்கு நீங்கள் நானெல்லாம் இருக்கிறோம், திருச்சபை இருக்கிறது, அப்படி வச்சுக்கலாம், சபை நாம் இருக்கிறோம். ஏன் வைக்க இருக்கிறோம்? ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக ஒரு வசனம் வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 18:26 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட கிரௌடை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், முதலாவதாக அந்த இடம் அழியாமல் இருப்பதற்காக. உங்களை என்னையும் கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறார்? நான் எப்போவும் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரரை திடீர்னு ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்கிறார். அந்த ஊழியக்காரர் சாட்சி சொல்வார். 10 வருஷம் கழிச்சு என்ன சொல்வார்னா, இந்த இடமே என்னன்னே எனக்கு தெரியாதுங்க, ஒரு நாள் ஆண்டவர் இந்த இடத்தினுடைய பேரை கூட சொன்னார். அந்த மாதிரி சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். பேரை கூட சொன்னார், அந்த இடத்துக்கு போக சொன்னார். நான் அந்த இடத்துக்கு வந்தேன், எனக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் பார்க்குறேன், இந்த இடத்துல ஊழியமே பண்ண முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை பேர் எப்படி இருந்தாங்க? மோசம். நான் திரும்பி போயிடலான்னு கூட நினச்சேன். ஆனால் கர்த்தர் என்னை இங்கே இருக்க வச்சார். காரணம் என்ன? ஏன் அந்த இடத்துக்கு ஆண்டவர் வர வைக்கிறாரு? எதனால் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, நான் நம்புவேன், இந்த வசனத்தின்படி அதற்கு முன்பாக அந்த இடம் தேவனுடைய பார்வையில் அழிவுக்கு நேராக வந்துவிட்டது. அங்கே இருக்கிறவர்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள். அந்த ஸ்தலம் முழுவதும் அழிக்கப்படுகிற நிலைமைக்கு வந்திருக்கும். அப்படி அழிக்கப்படுகிற நிலைமைக்கு வந்த உடனே அந்த இடத்தை காப்பாற்றுவதற்கு கர்த்தருக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அங்கே 10 நீதிமான்களை உருவாக்குவது, அந்த இடத்துக்கு ஒரு திருச்சபையை உருவாக்க முயற்சி செய்வது. அந்த இடத்தில் ஒரு திருச்சபை உருவாகிவிட்டால் அங்கே இருக்கிற இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களின் நிமித்தம் அந்த இடம் அழியாதபடிக்கு பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. அப்படித்தான் ஒவ்வொரு சபையும் உருவாக்கப்படுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஒரு சபையை கர்த்தர் வச்சு அங்கே ஒரு 10 நீதிமான்களை 50 நீதிமான்களை ஏன் உருவாக்குறார்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த இடம் அழிவுக்கு நேராக வந்திருக்கும். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், கஷ்டப்பட்டு போய் மிஷினரிகள் ஊழியம் பண்ணுவாங்க. கர்த்தர் சொல்லியிருப்பார், இந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு சாதாரணமாக நார்மலாகவே அங்கே போய் வாசம் பண்ண முடியாது. அவ்வளவு கடினமான கிளைமேட் கண்டிஷனாக இருக்கும், அவ்வளவு கடினமான ஒரு ஸ்தலமாக இருக்கும், வனாந்தரமாக இருக்கும், காடாக இருக்கும், எப்படி வேணா இருக்கும், மனுஷனை சாப்பிட்ற ஜனங்க இருக்கிற ஏரியா கூட இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு பாரத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பி விடுவார். என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தில் போய் அந்த ஊழியக்காரன், அந்த திருச்சபை ஒரு 10 ஆத்மா உருவாக்கிருச்சு, 5 ஆத்மா உருவாக்கிருச்சுன்னா அவர்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்தை ரட்சிப்பார். அதனால தான் உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். நான் நம்புவேன்,
திருச்சபை என்று ஒன்று இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமிக்கே பாதுகாப்பு. என்னைக்கு திருச்சபை எடுக்கப்படுகிறதோ அன்னைக்கு இந்த பூமி அழிவுக்கு நேராக போகும். கர்த்தர் இந்த பூமியை அழிக்க தொடங்குவார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்றுன்னு இருக்கு. முதல் 3 வசனத்தில். அதற்கு பிறகு படிப்படியாக அழியும். 3 பங்கு அழிஞ்சுக்கிட்டே வரும். இப்போ நீங்களும் நானும் பார்க்குற அழிவுலாம் அழிவு கிடையாது. இதெல்லாம் பேரழிவுன்னு நம்ம சொல்கிறோமே, இதெல்லாம் பேரழிவு கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் பேரழிவு. அதாவது இப்போ நாம் இருக்கிற இந்த பூமியில் ஒரு சுனாமி வருது. அதற்கு பிறகு நம்ம ரிக்கவரி ஆகிறோம். ஆனால் ரிக்கவரியே ஆக முடியாத பேரழிவு ஒன்று வரும். அந்த பேரழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் நீதிமான்கள் இல்லாமல் போவது, பரிசுத்த சபை இல்லாமல் போவது. பல நேரங்களில் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவங்கள்லாம் நீங்கள் எருசலேமுக்கு போங்களேன், ஏன் இங்கே இருக்கீங்க? அதுவும் சொல்லுவாங்க, இந்தியாவில் ஏன் இருக்கிறீங்க? இந்தியாவில் நம்ம இருக்கிறதுக்கு அடிப்படை உரிமை இருக்குது, அதை விட்டுருவோம். சட்டப்படி நமக்கு உரிமை இருக்குது, நம்மளை அந்த கேள்வியில் யாரும் கேட்க முடியாது. கேட்குறவங்க மதியினர்கள், அவங்கள விட்டுருவோம். ஆனால் உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு பதில், நாங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயுமே எங்கேயும் இருக்க விரும்பல. எப்போ கூப்பிட்டாலும் மேலே போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் போனோம், அதுக்கப்புறம் தான் கதை தெரியும். இருக்கிற வரைக்கும் நம்ம அருமை தெரியாது பாருங்க. நம்ம யார் இந்த தேசத்துக்காக ஜோம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இந்த தேசத்துக்காக எந்த இதில் ஜோம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த தேசத்தினுடைய தலைவருக்காக யார் ஜோம் பண்ணுறது? இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்துக்காக யார் ஜோம் பண்ணுறது? கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாம் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம் நிமித்தமாக, இங்கே இருக்கிற நீதிமான்கள் நிமித்தமாக கர்த்தர் இந்த பூமியையும் நம்முடைய தேசத்தையும் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த கொரோனா பீரியடில் தெளிவாக சொல்லுவேன். நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தோம். நேற்று ஜெர்மனியில் லாக்டவுன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அங்கே வேகமாக பரவுது. ஸ்ரீலங்காவில் நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமாக பரவுறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவர்மெண்ட் முழிக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்து லாக்டவுன், மலேசியா ஆகஸ்ட் வரைக்கும் லாக்டவுன், எல்லாமே லாக்டவுன். ஆனால் இருக்கிறது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுற ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான். அப்போ நேற்று நான் வந்து ஆச்சரியமாக கேட்டேன், ஒருவேளை உண்மையிலே இங்கே கொரோனா இல்லையா, இல்லை சும்மா கதை விட்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நேற்று காரில் ட்ராவல் போயிட்டு அப்படி வரும்போது பார்க்குறேன், ஒருத்தரும் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸு, இந்த மாஸ்க்கு அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுடைய மைண்ட்லேருந்தே போயிடுச்சு. ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அது தப்பு தான். மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நான் சொல்கிறது உலகத்திலேயே சொல்கிறேன், அதாவது தமிழ்நாடு முழுக்க பார்க்குறோம். ரொம்ப கேஷுவல் ஆகிட்டே போகுது. ஆனால் நான் ஒருவேளை இது பொய்யா இருக்குமோ, உண்மையில கொரோனா இருக்குது நமக்கு பொய் சொல்கிறாங்களோ நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படி சும்மா பேச்சு கொடுத்தேன். என்ன இந்த மாதிரி கொரோனா உலகமே லாக்டவுனில் போயிட்டு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்களே, கேஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணே கேஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சுண்ணே. அவங்க சொல்கிறாங்க, அண்ணா கேஸ் ரொம்ப உண்மையிலே குறைஞ்சிருக்குண்ணே, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை, 1-2 தான் வருது. அப்போ நான் நினைக்கிறேன், மற்ற தேசத்துக்கு எப்படியோ தெரியாது, நம் நிமித்தம் கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க தொடங்கி இருக்கிறார். யார் ஜெபம் பண்ணா கொரோனாக்காக? எல்லாரும் மருந்து கிடைக்கணும் தான் ஜெபம் பண்ணாங்க. நாம கர்த்தர் சுகமாக்கணும்னு ஜெபம் பண்ணோம். இன்னும் மருந்து முழுமையாக கிடைக்கல, ஆனாலும் கர்த்தர் நம்மளை விடுதலையாக உலாவ வச்சிருக்கிறார் பாருங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரோம். இன்னைக்கும் போய் ஹோட்டலில் உட்காந்து நேற்று நைட்டு பார்க்குறோம், சாயங்காலம் எல்லா ஹோட்டல்லையும் கூட்டம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு ஹோட்டலையும் சாயங்காலம் வரும், மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது பார்க்குறோம், எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாக இருக்குது. அப்போ தான் யோசிக்கிறேன், அப்போ உண்மையிலே என்னதான் இருக்குது? குறைஞ்சுதான் இருக்குது, வியாதி குறைஞ்சுதான் இருக்கிறது. கர்த்தர் நம்மேல் கிருபையாக இருக்கிறார். நாம் தான் அந்த கிருபையாய் மீந்து இருக்கிற கூட்டம். நாம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம், நாம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்தலத்துக்கு ஆசீர்வாதம், அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். சில நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எதனால ஆண்டவர் என் குடும்பத்தில் என்னை மட்டும் ரட்சித்தாரு, எதனால இந்த ஆஃபீஸில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்களே, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டாதான் அந்த குடும்பத்தையே காப்பாற்ற முடியும். அந்த குடும்பம் கர்த்தருடைய பார்வைக்கு நேராக அழிவுக்கு நேராக வந்திருக்கலாம். அது என்ன ரீசன் இருக்கோ நமக்கு தெரியாது. அது மறைமுகமான பாவங்களாக இருக்கலாம், வெளிப்படையான பாவங்களாக இருக்கலாம். அந்த குடும்பம் அழிவுக்கு நேராக வந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு நீதிமானை உருவாக்கி விட்டால் அந்த குடும்பத்தை காப்பாற்றிடலாம். ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம். உன் ஒருத்தன் நிமித்தம் கர்த்தர் உன் குடும்பத்தை காப்பாற்றிடுவார். நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா நெகட்டிவா பார்க்குறீங்க. நான் மட்டும் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னும் யாருமே ரட்சிக்கப்படலையே அப்படின்னா ஏன் பயங்கர எதிர்ப்பு இருக்குது. ஆண்டவர் ஏன் தான் என்ன உபத்திரவத்தில் வச்சிருக்கிறாரோ? நீ உபத்திரவத்தில் வைக்கப்படலை, நீ அந்த குடும்பத்துக்கு ரட்சகனாக வைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நீ ஒரு ஆள் தான். அவ்வளோ பெரிய கப்பலுக்கு ஒரு நங்கூர பாதுகாப்பு இருக்கிற மாதிரி அந்த முழு குடும்பத்துக்கு நீ ஒரு ஆள் தான் பாதுகாப்பு. நீ ஒரு ஆள் அங்கே இல்லை, அந்த குடும்பம் ஒரு நாள் காணாமல் போகும், அழிந்து போகும்.
சில நேரத்தில் குடும்பமே சேர்ந்து ஆளை விரட்டி விட்டுரும். பார்த்துருக்கீங்களா? நீ எங்கிட்ட வராத, இயேசு ஏற்றுக்கிட்டா வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. நான் சொல்லுவேன், விரட்டி விட்ட குடும்பத்தோடு கூட கர்த்தர் இல்லை, விரட்டப்பட்ட உன்னோடு தான் கர்த்தர் இருந்தார். எல்லாரும் உதாசீனப்படுத்தின உன்னோடு தான் கர்த்தர் இருந்தார். கடைசியில் ஒரு நாள் எப்படி வந்து முடியும் தெரியுமா? விரட்டினவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும்படி கர்த்தர் செய்வார். காரணம், கர்த்தர் உங்களோடவே வெளியே வந்துட்டார் வீட்டை விட்டு. நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்க, எப்போ யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்களோ அதுக்கப்புறம் பைபிள் யோசேப்புக்கு பின்னாடி தான் போகும். நீங்கள் இந்த விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும். பைபிள் யார் பக்கத்தில் போதோ, யாரை பற்றி சொல்லிக்கிட்டே வருதோ, கர்த்தர் அவங்களோட இருக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவங்கள பற்றி தான் பைபிள் என்ன செய்யும், சொல்லிக்கிட்டே வரும். இந்த சகோதரர்கள் தூக்கி குழியில் யோசேப்பை போட்ட உடனே பைபிள் யார் பின்னாடி போகும்? யோசேப்புக்கு பின்னாடி போகும். அவன் அங்கே கொண்டு போனாங்க, எகிப்து கொண்டு போனாங்க, சிறைச்சாலையில் வச்சாங்க. ஏன் அவன் பின்னாடியே பைபிள் போகுதுன்னா, கர்த்தர் யார் கூட போயிட்டாரு? யோசேப்போட போயிட்டார். ஏன் அந்த சகோதரர்களை பற்றி அதுக்கப்புறம் எழுதலைன்னா, கர்த்தர் அவளோடு கூட இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அவர்களை பற்றி மட்டும்தான் ஆண்டவர் எழுதுவார். அப்போ உன் வீட்டை விட்டு உன்னை விரட்டினாங்கன்னா கர்த்தர் உன் கூடவே வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம். நீ வந்து அதுக்கப்புறம் நீங்க பாடுபட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, மேலே வந்தீங்க, அது வேற. கர்த்தர் ஆனா அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நடுவில் உங்க கூடவே இருந்தார். குழியில போடும் போதும் கூட இருந்தார், பெலிஸ்தர் இடத்துல விற்கும் போதும் உங்க கூட இருந்தார், இஸ்ரவேல் இடத்துல கொடுக்கும் போதும் உங்க கூட இருந்தார், போத்திபார் வீட்லையும் உன்னோடு இருந்தார், சிறைச்சாலையிலும் உன்னோடு இருந்தார். அந்த தேவன் உன்னை உயர்த்தி பிரதமராக வைக்கிற வரைக்கும் உன் கூடவே இருப்பார். ஒரு நாள் உன்னை விரட்டி விட்ட குழியில போட்ட அத்தனை பேரும் உனக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிருக்கிற காலம் வரைக்கும். அப்ப தெரிஞ்சிருக்கும், இவனை தூக்கி போட்டது தப்பு, இவனை விட்டது தப்பா போச்சு. ஏன் இவனை அப்படி விட்டது? அதனால தான் யோசேப்பு சொல்லுவான், நீங்க என்ன அப்படி அனுப்புனதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். உங்க கூடவே இருந்தால் அதோட மறைமுக அர்த்தம் என்னன்னா, உங்க கூடவே இருந்தால் நான் நாசமா போயிருப்பேன். ஆமா தானே? அவனும் கூட வந்தா அவனும் பஞ்சத்தில் என்ன இருப்பான்? இவங்கள மாதிரியே எகிப்துக்கு அரிசி கட்டு ஓடி வந்திருப்பார், நெல்லை கட்டு ஓடி வந்திருப்பார். அவரை உபத்திரவத்தில் தள்ளினது உயர்த்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. அப்ப தேவன் உங்க குடும்பத்தில் உங்களை மட்டும் ரட்சித்தாரு, நீங்க மட்டும் உங்க ஆபீஸ்ல ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மேலதிகாரிலாம் ரட்சிக்கப்படல, என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, அவர் என்னை கண்டாலே பிடிக்கல, வெறுப்பா இருக்கிறாரு. உண்மை. ஒரு நாள் வரும், அந்த மேலதிகாரியே உன்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அந்த முழு ஆபீஸுடைய ரட்சிப்பு உன் கையில் தான் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போயிருச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். நர்சஸ்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருப்பாங்க. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் அங்கே ஒரு ப்ரேயர் குரூப் ஒன்று இருக்கும். அங்கே போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையை கேட்போம், எங்கள் ஆஃபீஸில் இப்படி ஒரு ப்ரேயர் குரூப் இருக்குது, எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு ப்ரேயர் செல் வச்சுருக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அங்கே வர்ற பேஷண்ட்ஸ்க்கு ஜோம் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி கூட்டங்கள் ரொம்ப என்னவாயிருச்சு, கம்மியாயிருச்சு, குறைஞ்சி போச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இந்த ஆஃபீஸில் நான் மட்டும். ஏன்னா நீ அங்கே ஒரு ப்ரேயர் செல்லை உருவாக்குவன் தான் கர்த்தர் உன்னை ரட்சித்ததே. இல்லைன்னா ஆண்டவர் வேற யாராவது ரட்சித்திருப்பார். அந்த இடத்திற்கு நீ தான் நீதிமான். நீ இருக்கிறது நிமித்தம் தான் அந்த இடம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கிற நிமித்தம் தான் இன்னும் பாதுகாப்பு. உங்கள் ஏரியாவில் நீங்கள் நினைப்பீங்க, என் தெருவே மோசமான தெரு, தனியாக நடந்து போகிறதே கஷ்டம், எல்லாம் மோசமானவன், குடிகாரன், அப்படி இப்படினீங்கன்னா, ஏன் அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார்னா, அந்த முழு தெருவும் கர்த்தருடைய பார்வைக்கு அழிவுக்கு நேராக வந்து விட்டது. அந்த அழிவிலிருந்து அந்த தெருவையும் அந்த ஆத்மாவையும் காப்பாற்றுகிற ஒரே பொறுப்பு உண்மையில் தான் விழுந்திருக்கிறது. பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். உன் குடும்பத்தில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கு, உன் தெருவில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கு, உங்கள் ஆஃபீஸில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கு, உங்களுடைய வேலைத்தளத்தில் உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கு பரலோகம். அது நிமித்தமாக, உங்கள் நிமித்தமாக அந்த ஸ்தலம் பாதுகாக்கப்படுது. நம்ம எம்என்சி கம்பெனியில் வேலை செய்யும்போது வாலிப பிள்ளைகள் கேட்குறாங்க, வாலிப பசங்களாம் கேட்குறாங்க, நீங்கள் சர்ச்சில் ஒரு மாதிரி டாக்டரின் கொடுக்குறீங்க, உபதேசம், எங்கள் ஆஃபீஸ் வேறு மாதிரி இருக்குது, உலகம் வேறு மாதிரி இருக்குது, எங்களால் அங்கே போய் என்ன செய்ய முடியல, இந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். சிலர்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான்ப்பா போகணும், கொஞ்சம் நெளிவு சுழிவோடு தான் போகணும், இல்லைனா இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறினா தான் முடியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறினீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் அவ்வளோ மாதிரியே இருப்பீங்க. ஆனால் தேவன் நியமித்து வச்சிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. அதே நேரத்தில் நீங்கள் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் அங்கே நிற்பீர்களானால் ஒரு நாள் வரும், உங்களைப் போல அவர்கள் மாறுவார்கள். அந்த ஆஃபீஸே உங்களை மாதிரி மாறுமானா அதுக்கு தான் கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாரு. உங்களை மாதிரி மாறுறதுக்கு தான் ஆஃபீஸ் இருக்கே ஒழிய, ஆஃபீஸ் மாதிரி மாறுறதுக்கு நீங்கள் இல்லை. உங்கள் ஏரியா உங்களை மாதிரி தான் மாறணுமே ஒழிய, நீங்கள் ஏரியா மாதிரி மாறக்கூடாது. இயேசு மாதிரி தான் உலகம் மாறணுமே ஒழிய, உலகம் மாதிரி இயேசுநாதர் மாற மாட்டார். அந்த 3 பேர் நெருப்பில் தூக்கி போட்டாலும் போடா விட்டாலும் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் ராஜா மாறணுமே ஒழிய, ராஜாக்கு ஏற்ற மாதிரி அந்த 3 பேர் மாற மாட்டாங்க. சிங்க கேபில தூக்கி தானியலை போட்டாலும் தானியல் ராஜாக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டான், ராஜா தானியலுக்கு ஏற்ற மாதிரி மாறுவார். அந்த 12 அப்போஸ்தலர்கள் கூப்பிட்டு என்ன அடித்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உலகம் இன்னைக்கு மாறி இருக்கே ஒழிய, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 12 பேர் மாறவில்லை. அப்படித்தான் நீங்களும் நானும், நீங்கள் மீந்திருக்கிற கூட்டம், நீங்கள் நானும் மீந்திருக்கிற கூட்டம். எதுக்கு வச்சிருக்கிறாரு? உங்களை என்னையும் ஒரு இடம் அழியாதபடி பாதுகாக்கிற கூட்டம். இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும், அதுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு. அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு விசுவாசம் வளரும்.
அப்போ நான் இருக்கும்போது இந்த ஸ்தலம் அழியாது, நான் இருக்கும்போது என் வீட்டில் ஒரு அழிவு வராது, என் நிமித்தம் கர்த்தர் காப்பாற்றுவார், என் ஒருத்தர் நிமித்தம் காப்பாற்றுவார். இது முதலாவதாக என்னது அவர்களை கர்த்தர் வைத்தது. இரண்டாவது, எசேக்கியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இப்போ ஆண்டவர் எதுக்கு இரண்டாவது ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களை என்னையும் முதலாவது நீங்கள் நானும் இருப்பதே பாதுகாப்பு. ரெண்டாவது கர்த்தர் ஏன் உங்களை என்னையும் வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணுவதற்காக. உங்கள் நெத்திலையும் ஒரு முத்திரை போட்டிருக்கிறார். அந்த முத்திரை உங்களையும் என்னையும் அழியாதபடி பாதுகாக்கிறது. நாம் இருக்கிறதுனால இடம் அழியாதது ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறது நல்லா புரியுதா? நாம் இருக்கிறதுனால இடம் அழியாது, அந்த பகுதி பாதுகாக்கப்படும், அது ஃபஸ்ட். ரெண்டாவது, ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த இடம் அழிவுக்கு நேராக போகும், சோதமாக மாறிடும். ஆனால் நீங்கள் நானும் உள்ளே இருப்போம், நீதிமான்களாக லோத்துவை போல இருப்போம். ஆனால் உங்களை என்ன எதுக்கு அங்கே வச்சிருக்கிறாருன்னா லாஸ்ட் என்னென்னா, உங்கள் நெத்திலே ஒரு முத்திரை இருக்குது, நீங்களும் நானும் அங்கே நின்று ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் எதுக்குன்னா முதலாவது அந்த ஸ்தலத்தை காப்பாற்றுவதற்கு. ஒருவேளை அந்த ஸ்தலம் காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போய்விட்டால் உங்கள் ஜெபம் அந்த ஸ்தலத்தை காப்பாற்றுகிறதோ இல்லையோ உங்களை காப்பாற்றும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அங்கே வச்சிருக்கிறார். ஆண்டவர் தெரியாமல் வைக்கல. பல நேரங்களில் சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் தெரியுமா, சுற்றி உச்ச பாவம், இதுக்கு மேலே இங்கே இருக்கவே முடியாது, ஓடிடலாம் போல தோணும். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீங்கள் அந்த ஸ்தலத்துக்காக நின்று ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோமா? நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் நெகட்டிவ் கன்ஃபெஷன் தான். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் கன்ஃபெஷன். என்ன நெகட்டிவ் கன்ஃபெஷன்னா, இந்த இடம் உருப்படாது, அவன் திருந்த மாட்டான், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படாது. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, அக்கா தங்கச்சி யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பிலாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் யாராவது உங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவங்களாம் திமிர் பிடிச்சவங்க. இவங்க சொல்கிற வார்த்தை, அவங்களாம் திமிர் பிடிச்சவங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸுங்க, அதெல்லாம் அந்த காலத்து வெறி பிடிச்சாலு, அதெல்லாம் வராது. ஏன் வராது? நீங்கள் நான் வந்திருக்கிறோமே, நீங்களும் நானுமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா யார் வேணாலும் ரட்சிக்கப்படுவான் உலகத்தில். நான் சொல்லுவேன், எப்போ நமக்கு அது தெரியணும். உங்களையும் என்னையுமே கர்த்தர் ரட்சித்துட்டாரு. உலகத்தில் யாரை ரட்சிக்கிறது கஷ்டம் சொல்லுங்கள்? உங்களுக்கு அப்படி தோணுது சில நேரத்தில், இந்த ஆள் இவரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்களும் நானும் யார்? நீங்கள் நானும் எப்படி அந்த முடிவு எடுப்பீங்க? இல்லைங்க, அவருடைய பார்வை வச்சு சொல்லிடுவாங்க, இல்லைங்க அவரை பாருங்க பயங்கர ஆர்த்தடாக்ஸ் ஆளாக இருக்கிறார். எங்களுக்கு ஒரு நண்பரை தெரியும், அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்னா, கிறிஸ்தவர்களை கண்டாலே பிடிக்காது, ஆளை வச்சுலாம் மிரட்டுவான், கிறிஸ்தவர்களை ஆளை வச்சுலாம் மிரட்டுவான். ஒரு லெவலில் அவங்க தம்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி சர்ச்சில் ஆராதனை இருக்கும்போது தம்பியை போய் உள்ளே போந்து சபைக்குள்ளேயே அடித்து கூட்டிகிட்டு போனான். அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவர் ரட்சிக்கவே பட மாட்டார், அதெல்லாம் உருப்படவே மாட்டாருன்னு அவங்க தம்பியே முடிவு பண்ணிட்டார். அந்த அளவுக்கு போன ஒரு ஃபேமிலி. போன வருஷம் 2020 ஒருத்தர் என்னை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நானும் யாருன்னு சொல்லலை, சரி ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க வந்தாங்க. பார்த்தா ஆச்சரியப்பட்டு போனேன். எந்த மனுஷன் யாரை சபையில் வைத்து அடித்தாரோ அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவராக வந்து எதிரில் உட்கார்ந்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம் இந்த சவுல் மாறவே மாட்டான், அவன் கொலைகாரன், அவன் நிருபம் எழுதி வாங்கியிருக்கிறான், அனனியாங்கிற ஊழியக்காரனே சொல்கிறான், ஆண்டவரே அவன் சபையில் துன்புறுத்துகிறான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு. ஏன்? எந்த சவுலையும் பவுலாய் மாற்ற கர்த்தரால் முடியும். ஆண்டவரால் ரட்சிக்க கூடாதபடிக்குங்கிற கரம் குறுகி போகவே இல்லை. எவரையும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட முடியும். நீங்க யாரையும் டிசைட் பண்ணாதீங்க. உங்க வேலையும் என் வேலையும் தண்ணி மேல விதை போடுறது மட்டும். அது முளைக்குமா முளைக்காதான்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் உருப்பட மாட்டான். நான் சொல்லுவேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? உலகத்தில் எவன் வேணாலும் ரட்சிக்கப்படுவான். நான் ஒரு விளையாட்டாக சொன்னாலும் அதில் ஒரு சீரியஸான விஷயம் இருக்குது. என்னென்னா, என்னெல்லாம் ஏன் ரட்சித்தாருன்றதுக்காக சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துக்கிறான், அவனையும் என்னையும் ஏன் கர்த்தர் ரட்சித்தாருன்றதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ரட்சிக்கப்படாமல் இருந்தோம்னா அந்த ஊர் கெட்டு போயிடும். அந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் எங்களை ரட்சித்திருக்கிறார். நிஜம், நான் சொல்கிறது நிஜம். நாங்கள்லாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தோம்னா ஒரு வழியும் உருப்படவே விட மாட்டோம். அத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி இவனை ரட்சித்துரு.
இவன் அங்கிருந்து வந்துட்டானே அவனெல்லாம் காப்பாற்றிடலாம். அப்படி இருந்த எங்களையே கர்த்தர் ரட்சித்து இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேச வச்சிருக்கிறாருன்னா யாரையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். we never decide. யாரையுமே சொல்லாதீங்க. நீங்கள் பண்ணுகிற ஜெபம் ஒரு நாளும் விருதாவாய் போகவே போகாது. நீங்க யாருக்காவது ஜெபம் பண்றீங்க ரட்சிக்கப்படணும்னு, அவன் ஒரு நாள் ஆண்டவரை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். வந்து நிப்பா முன்னாடி. ஆச்சரியமா இருக்கும். ஒருவேளை உங்கள் கண்கள் காணாவிட்டாலும் உங்கள் ஜெபம் ஒரு மனுஷனை ரட்சிக்கும். ஒரு ஊழியக்காரர் ஒரு மனுஷனுக்காக 30-40 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவர் மரணம் வரைக்கும் அவர் ரட்சிக்கப்படவே இல்லை. அப்போ ஆனால் அந்த மனுஷனை பார்க்கும்போதெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவாராம், தம்பி ஆண்டவர் ஏற்றுக்குவா. 30 வருஷம் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் இவன் அந்த வழியாக போகும்போது அந்த வழியாக நின்று இவனை பார்த்து சொல்லுவாராம், எப்போ பார்த்தா அவரை காணும். அப்போ இவனுக்கு இங்கே ஒரு ஆள் நம்மளை பார்த்து போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லுவானே, நான் 2 மணி நேரம் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கேட்டும்போது அவங்க சொன்னாங்களாம், அவர் நோய்வாய்ப்பட்டார்ப்பா, நேற்று தான் இறந்தார், இன்றைக்கி அவருடைய ஃபியூனரல் அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஃபியூனரலுக்கு போயிருக்கான். அந்த ஃபியூனரலில் அவர் பாடி வச்சுருக்கிறாங்க. அந்த முகத்தை பார்த்தவுடன் அவனை அறியாமலேயே பாவ மன்னிப்பு உணர்வு வர தொடங்கியது. அந்த கல்லறையில் முழங்கால் போட்டு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவருடைய டைரியை திறந்து பார்க்குறாங்களாம், அவர் பண்ண எல்லா ஜபத்துக்கும் பதில் வந்திருக்கு, இந்த ஒரு ஜபத்துக்கு மட்டும் பதில் வரலன்னு அந்த இடத்த காலியாக விட்டு வச்சுருந்தாராம். அந்த டைரியில் அன்றைக்கி எழுதுனாங்களாம், அவருடைய மரணத்தினன்று அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், அவர் பண்ண எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி. அல்லேலூயா. நாம் பண்ணுற ஜபம், நாம் ஒருத்தனுக்காக ஜெபம் பண்ணால் நம் மரணத்தில் கூட கர்த்தர் அவனை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களோட ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனால தான் கர்த்தர் கேட்குறாரு, அந்த பட்டணத்துக்குள் உருவ போய் நெற்றிகளில் முத்திரை போடு. யாரெல்லாம் அழுகுறான்னு பாரு. நமக்கு இன்றைக்கி தேசத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த நாடு உருப்படாது அப்படின்னு முடிவு பண்ணுறோம். நாம் சொன்னோம், நம்ம வாயால் தான் சொன்னோம், இது ரொம்ப மோசமாக போச்சுங்க, இந்த நாடு உருப்படாது. ஒரு நாள் எல்லா நாடும் அழியத்தான் போகிறது. ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு அழியாது. நீங்கள் நானும் இருக்கிற வரைக்கும் இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். எவ்வளவு அழிவுக்கு நேராக இந்த நாடு போனாலும் உங்கள் ஜெபம் என் ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே இந்த தேசத்தை காப்பாற்றும். ஏன்னா 4ஆம் புத்தகம் சொல்லுது, நீங்கள் ஜெபித்தால் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடாமல் இருப்பேனோ. ஆண்டவர் நம் நிமித்தம் தேசத்தை ஆசீர்வதிப்பார். நாம் என்ன சொல்கிறோம்? அவங்க அப்படி ஆட்சி நடக்குது, இங்கே இப்படி ஆட்சி நடக்குது, இவ்வளோ வரி போடுறாங்க, இப்படி வாங்குறாங்க, இனிமேல் இந்த நாடு உருப்படாது. நான் சொல்வேன், நாடு உருப்படாதுன்றதை முடிவெடுக்கிற அதிகாரம் கர்த்தர் கையில் தான் இருக்குது. கர்த்தர் நினைத்தால் நீதியுள்ள ஞானமுள்ள ராஜாவை கொண்டு வந்து அடுத்த 5 வருஷத்தில் தேசத்தை தலைகீழாய் மாற்றி அமைப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை வருஷம் நாசமானதை ஒரு நாளில் ரெடி பண்ண கர்த்தரால முடியும். எத்தனை வருஷம் நாசமான தேசத்தையும் கர்த்தர் நினைச்சா 5 வருஷத்தில் கரெக்ட் பண்ணி கையில் கொடுத்துருவார். இங்கே எங்கேயோ நம்ம தான் வீக் ஆகிறோம். விசுவாசமாக ஜெபம் பண்ண வேண்டிய நாமே அவிசுவாசத்துக்கு நேரம் போயிட்டோம். நம்ம வாயின் அறிக்கையே தப்பாக தான் போயிட்டு இருக்கு. நம்மளே சொல்கிறோம் இந்த தேசம் உருப்படாது, இது அவ்வளோதான். அப்படி சொல்லவே சொல்லாது. தேசத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் தேசத்தை காப்பாற்றுவார். ஒருவேளை அந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் தேசம் காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போனாலும் அந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் யாவதையும் கர்த்தர் அங்கிருந்து காப்பாற்றுவார். இப்போ நின்று கொண்டு ஜெபம் பண்ணா ஆபிரகாம். எதுக்காக ஜெபம் பண்ணாரு? ஆபிரகாமுடைய ஜெபம் எதுக்காக? ஒரு 50 நீதிமான் கடைசியாக 10ல் வந்து நிறுத்துறார். ஒரு 10 பேர் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தர் அதுக்கப்புறம் நிறுத்த சொல்லலை. கடைசின்னு சொன்னது யார் தான் சொன்னது? ஆபிரகாம் தான் சொன்னார். ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் நான் பேசுகிறேன், கடைசியாக ஒரு தடவை பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லலை, இவர் தான். ஸோ இவருடைய கணக்கு என்ன? 10 லாஸ்ட். ஏன்னா இவர் நம்பிக்கை என்னென்னா, லோத்து மனைவி 2 பிள்ளைங்கன்னா கூட அதுவே 4 பேர் ஆகிப்போச்சு, அதுங்க 2 கல்யாணம் இருந்தால் 8 வேலைக்காரங்களாக இருக்கிறாங்க, எப்படி ஒரு 10 பேராவது இருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு. 10ல் ஸ்டாப் பண்ணிட்டார். கர்த்தர் நிறுத்த சொல்ல இவர் ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ சோதோமுக்குள்ளே போனால் எத்தனை நீதிமான் இருக்கிறாங்க? 3 பேர் தான் இருக்காங்க. லோத்துவும் 2 மகள்களும் 3 பேர் தான் இருக்கிறாங்க, வேறு இல்லை. இப்போ தேவன் ஆபிரகாம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? ஆபிரகாம் ஜெபம் 10ல் நின்று போச்சே, அதுக்கு மேலே வரலையே. ஆனால் அங்கே இருக்கிறது ஆபிரகாமான ஜெபத்தை விட குறைவு. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? நாம் ஜெபம் பண்ணுறோம், தேசத்தை காப்பாற்றணும்னு தான் போகிறோம். ஒருவேளை தேசம் காப்பாற்றப்பட முடியாவிட்டால் உங்கள் ஜெபம் கடைசியாய் அங்கே இருக்கிற நீதிமான்களை மட்டுமாவது காப்பாற்றும். ஒரு 3 பேரையாவது காப்பாற்றும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ஒரு நீதிமான் கூட கர்த்தர் அழிய விட மாட்டார். இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒன்று தேசம் பாதுகாக்கப்படும், இல்லை குறைஞ்சபட்சம் நீங்களாவது நானாவது பாதுகாக்கப்படுவோம். நம்ம பாதுகாப்புக்காவது நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்கள் தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, அது உங்களை பாதுகாக்கும். எசேக்கியேல் 33:8 ஆண்டவர் அழகாக சொல்வார், நீ துன்மார்க்கனுக்கு ஜெபம் பண்ணு, ஒருவேளை அந்த துன்மார்க்கன் ரட்சிக்கப்பட்டால் நல்லது, ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் ரத்த பழிக்கு நீங்களாக இருப்பாய்பார். அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவன் ரட்சிக்கப்படணும் தான் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படாவிட்டாலும்
என் ஆத்மாவையாவது நான் என்ன செய்வேன், காப்பாற்றிக் கொள்வேன். அதுக்காக தான் அவனுக்காக ஜெபம் பண்ண சொல்றார். இதில் வந்து இன்டர்லிங்க் இருக்கு, அவன் ஆத்மாவுக்கும் நம்ம ஆத்மாவுக்கும். ரெண்டாவது, கர்த்தர் ஏன் உங்களை என்னை வச்சிருக்கிறார் அப்படின்னா, திறப்பில் நிற்பதற்காக, இந்த தேசத்தினுடைய அழிவுக்கும் ஜனங்களுடைய அழிவுக்கும் வராதபடி பாதுகாக்கிற நிற்கிறோம். ஒருவேளை அது அந்த ஜபத்திற்கு இந்த தேசம் உகந்ததாக இல்லாமல் போனாலும் குறைஞ்சபட்சம் நம்ம ஆத்மாவையாவது அங்கே என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, அவங்களையாவது முத்திர போடு, அவங்களையாவது பாதுகாப்பேங்கிறார். 11:5 ரோமர்கள் நிருபம். மீதியான கூட்டத்தை கர்த்தர் வித்து வைத்தார். எதற்காக? முதலாவது, தேசம் அழியாமல் பாதுகாப்பதற்காக. ரெண்டாவது, ஒருவேளை தேசம் அழிந்தாலும் அது உங்களையும் என்னையும் பாதுகாக்கும். அல்லேலூயா. இது கிருபையினால் விட்டு வச்ச கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, அதை மட்டும் வாசிங்க, நம்ம ஜோமணி முடிக்கலாம். அதை பார்த்துட்டு அதே ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 11:25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று, என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கிற்கு கடினமான மரணம் உண்டாயிருக்கும். அப்படின்னா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிருபையினால் மீந்திருக்கிற கூட்டம் ஒன்று வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, கடினமான இருதயம் உடைய ஒரு கூட்டத்தையும் வச்சிருக்கிறார். எதுக்கு இந்த கடினமான இருதயம் உள்ள கூட்டம்? பல நேரங்கள் நாம் நினைக்கிறோம், இந்த கடினமான இருதயம் எதுக்கு, ஏன் இவனை வச்சிருக்கிறாரு, ஏன் இந்த எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க. சரி, ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டோம், வந்தோம், ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாதபடி ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. யாராவது ஒருத்தர் நமக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு விரோதமாக ஏதாவது செயல்படுறாங்க. இப்படி ஒரு எதிர்ப்பான கூட்டத்தை கர்த்தர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக வசனம் சொல்லுது, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும், நாம் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அப்படிப்பட்டவன் இருக்கத்தான் செய்வான். வேற வழியே கிடையாது. நம்ம ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்வான். கர்த்தர் நியமித்த அந்த கூட்டத்தை ஆதாயம் பண்ணுகிற வரைக்கும் அப்படி ஒரு ஆள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. இது தேவனுடைய திட்டம். ஏன் அப்படின்னா, அவன் கடினமாக இருந்தால்தான் அந்த கடினத்து நிமித்தம் கர்த்தர் உண்மையில் கிருபையாக இருப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒருத்தன் நெருக்கப்படும் போது அந்த நெருக்கத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய். இப்போ தாவீது வராரு, வரும்போது சீமையை அவரை பார்த்து பேசுறாரு. சீமையை பார்த்து பேசும்போது தாவீது சொல்ற வார்த்தை என்னன்னா, யோவாபு சொல்றான், அந்த செத்த நாயனை அடிச்சு கொண்டுட்டா அப்படின்னு கேட்குறான். உடனே தாவீது சொல்றாரு, அவன் அடிக்காத, அவன் பேசுவதின் நிமித்தமாவது கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு மனம் இறங்குவார். என் மேல இருக்க தீங்க மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. பல நேரங்களில் ஆண்டவர் அதுக்கு தான் அந்த கடினமானவங்களை வச்சிருக்கிறார், நமக்கு நிறைவு உண்டாகிற வரைக்கும். ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டமானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கஷ்டமானவன் தான் உன்னை உருவாக்குறவன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அந்த 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 நெருக்கம் ஒருத்தன் கொடுக்குறானே, அவன் தான் யார், உன்னை உருவாக்குறவன். பல நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணும்போது, நல்லா பைபிள் வாசிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு ஆவியின் நிறைவு இருக்கும். உங்களுக்குள்ளே தோணும், நல்ல பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ பரலோகத்துக்கு நம்ம போயிடுவோம், ஆண்டவர் தான் என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு. கரெக்டாக உங்களை கோவப்படுத்துறதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் நியமித்து வச்சுருப்பார். அவன் அப்போ தான் உங்கள் முன்னாடி வந்து நிற்பான். நீங்கள் வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, ஆண்டவரே இன்னிலேருந்து நான் கோவப்படக்கூடாது, நான் என்ன செய்கிறேன், இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், அதுவும் 1ஆம் தேதி தீர்மானம் எடுக்கிறேன், நான் கோவப்படக்கூடாது, நான் நல்லா இன்னிலேருந்து உமக்கென்று வைராகியமாக சாந்த குணமுள்ளவனாக மோசேயை போல் இருக்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா, உங்களை கோவப்படுத்துகிற ஆள் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும். அது மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், கரெக்டாக நிற்கும். நீங்கள் போகும்போதே சோத்திரம் பண்ணிட்டு போவீங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நீ வாய் தரக்கூடாது ஆண்டவரே, நீ கிருபையா நான் நல்லபடியாக எஸ்கேப் ஆகி போயிடணும்ப்பானும். நீங்கள் சும்மா போனோம் அந்த வாயை பிடுங்க. எங்கே போயிட்டு வரீங்க? இவர் சர்ச்சுக்கு போயிட்டு வர, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடுத்த கேள்வி, சர்ச்சுக்கு போனால் இங்கே யார் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது? சர்ச்சு சர்ச்சு சர்ச்சுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தா இல்லை, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். அடுத்த ஸ்டெப்பு போகும். ஸ்பெஷல் மீட்டிங்னா சோறு தட்டில் தானாக வந்துடுமா? இப்போ நம்ம சோத்திரம் குறைஞ்சிருச்சு, இப்போ என்னங்கிற நீ அடுத்து அதுக்கு அடுத்து அப்புறம் ஆரம்பம் பாரு, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பண்ண போகிறீங்க? நானும் ஒரு பக்கம் போகிறேன், பிள்ளைங்க நடுத்தர நிற்கட்டும். இப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு தானே வந்தேன், நான் வந்து இன்னிலேருந்து தீர்மானம் வேறு எடுத்தேன், நான் வந்து கோவமே படக்கூடாதுன்னு. பிசாசு மாதிரி வந்து நிற்கிதேப்பா. அது பிசாசு இல்லைப்பா, ஆண்டவர் அடிச்ச ஆள். எதுக்குன்னா உன்னை டெஸ்ட் பண்ணுற எக்ஸாமினரே அங்கே தான் இருக்கு.
நீங்கள் என்னைக்கு அது என்ன பேசினாலும் அமைதியாகி பொறுமையாகி அதுவாக ஒரு முடிவெடுக்கும். என்ன முடிவெடுக்கும்? இதுகிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. ஒரு சிலர் நீதிமன்றலாம் இருக்கான், பார்த்துருக்கீங்களா? இதில் வளர்ச்சி அடைஞ்சவன், இதற்கு தீர்மானம் எடுத்து பரலோகத்துக்கு போகணும்னு தீர்மானித்தவன், அதை ஆரம்பிக்கும் போதே சட்டை போட்டு வெளியே போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? எங்கே போகிறீங்க? நான் உள்ளே இருந்தால் பிரச்சனை வரும், வேணாம், போயிடுவோம். அரை மணி நேரம் கழிச்சு, 3/4 மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு, இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறான் பிள்ளைகிட்ட, இப்படிடா வரலாமா வேணாமா, நிலைமை என்ன கவலைக்கிடமா இருக்குதா? பையன் வெதர் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறான், பரவாயில்ல புயல் கரையை கடந்துருச்சு, இப்போ நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் பரிசுத்தவான்கள் தான், நீதிமான் தான், பரலோகம் போகலாம் தான். போவோமா மாட்டோமாங்கிறதுக்கு ஒரு கடின இருதயம் உங்களை கொடுத்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் கர்த்தர்கிட்ட போனீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்வார்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே என் மாமியார் இப்படி பேசுதே அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்வார்? நீ வாயை மூடிட்டு கம்முனு. அது வாயை கர்த்தர் அடைக்க மாட்டார். சிங்கத்தின் வாயை அடைச்சது பழைய ஏற்பாடு, நம்ம வாயை அடைப்பது புதிய ஏற்பாடு. அவ்வளோதான். சிங்கம் வந்து நம்மளை கடிச்சு கொதறி நம்ம உட்காந்துருக்கிறத பார்த்து சிங்கமே பாவப்பட்டு போனால் தான் உண்டு. சரி போ, இந்த ஆள் என்ன கடிச்சாலும் இப்படி தான் இருப்பான் போல, கடிச்சாலும் கதற மாட்டான் போல. சிலர்லாம் வந்து அவன் ஏறக்குறைய பரலோகத்துக்கு ரெடி ஆகிட்டான். சிலரை பார்த்தாலாம் எனக்கு தெரியும், அப்படியே அந்த உட்காந்துருக்க தோரணையும் அப்படியே தான் உட்காந்துருப்பான். என்னடா அது பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை அப்படிமா. அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாதிரி தெரியும் அங்கே என்ன இருக்கு. ஆமாம், சட்டை புதுசாக இருக்கவங்க நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னா பனியன் நார்நாராக கிழிஞ்சிருக்கும். அவன் மேலே ஒரு அழகான சட்டையை போட்டு மூடி நல்லபடியாக வந்து உட்காந்துருக்கான். நிறைய வீட்டில் அதான் நடக்குது. நான் சொல்கிறது வெறும் கணவன் மனைவியை மட்டும் எடுத்துக்காதீங்க, மாமனார் மாமியார் எல்லாமே அப்படி தான் இருக்குது. கர்த்தர் விட்டு வைத்த கொஞ்சம் பேர் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? கடின இருதயம். எதற்காக? நீங்களும் நானும் நிறைவாகும் வரைக்கும், நம்முடைய பூரணத்தை அடையும் வரைக்கும். நாம் அவங்கள நினைக்கிறோம் அது சரியானா நான் சரியாவேன்னு. கர்த்தர் சொல்கிறாரு நீ சரியாவும் அது சரியாகும், நீ சரியாவு அது சரியாகும். அது சரி பண்ணவே முடியாது. நான் சொல்றது புரியுதா? அதை சரி பண்ணவே முடியாது. நீ சரியாயிரு, ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிரும். ஒருத்தர் சொன்னார், விளையாட்டாக சொன்னார், திட்டம் போது ஒரு நீங்கள் 10 நாள் பொறுத்துக்குங்க அப்படின்னாரு. அப்போ இன்னொருத்தர் கேட்டார், அப்போ 10 நாள் கழிச்சு சரியாயிருமானார். இல்லை, அது பழக்கமாயிரும், அதுக்கப்புறம் உனக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது அப்படின்னாரு. அந்த மாதிரி சில கடின இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? நம்மை சரிப்படுத்துவதற்கு, நாம் உருவாகுவதற்கு. நாம் அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதை சரி பண்ணணும், அது உருவாகணும். நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து நீதிமான் தான், அவர் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறவர் தான். அவர் வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு போனோன்னு என்ன சொன்னார், பாஸ்டர் நீங்கள் எப்போ கிளம்புவீங்க இங்கேருந்து அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒரு 1/2 hourல கிளம்புவேன் அப்படின்னு. அப்போது அவர் என்ன பண்ணார், நேராக போய் என் கூட இருக்கிற ஒரு தம்பிக்கிட்ட சொன்னார், பாஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவன் வந்து என்கிட்ட சொன்னான், அண்ணே உங்களை கிளம்ப சொல்கிறாருண்ணே அவர். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ஏன்டா எனக்கு கிளம்ப சொல்கிறாரு அப்படின்னு. அவன் சொன்னான், நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஆளுங்களை வேலை வாங்க முடியாதுண்ணே அவரால். ஏன்டா தம்பி, வேலை வாங்குறதுக்கு நான் போகிறதுக்கு என்ன இருக்குது? அண்ணே நீங்கள் போனீங்கன்னா தான் அவனுங்களை வேலை வாங்குறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. அவனுங்கிட்ட வேறு மாதிரி பேசினா தான் வேலை வாங்க முடியும். நீங்கள் இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட் பிரதர் சோத்திரம் தான் அவர் பேசுகிறாரு. நீங்கள் போன பிறகு அவர் என்ன பேசுவார்னு எனக்கு தான் தெரியும். அவர் இப்போ உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பிரதர் இருக்கிற வரைக்கும் அப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு. ஆனால் அவர் நல்லவர் தான், ரட்சிக்கப்பட்டவர் தான். அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, வேலை ஸ்தலத்தில் இப்படி இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், வேலை செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, அப்படிப்பட்டவங்ககிட்டையும் நீ சாஃப்டாக இருந்தால் தான் நீ பரலோகத்துக்கு போவ. வேலை வாங்குறதுக்கு நீ அப்படி போயிட்டீன்னா, நீ அவனுக்கு ஈக்குவலாக மாறிட்டினா நீ இன்னும் பூரணப்பட மாட்டேன். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கிறோம். நாம் இப்படி இருந்தால் தான் அவன் கரெக்டாக வேலை பார்ப்பான், நாம் 2 கெட்ட வார்த்தை பேசினா தான் அவன் கரெக்டாக வேலை பார்ப்பான், நாம் கொஞ்சம் கோவப்பட்டால் தான் அவன் வேலை பார்ப்பான், இல்லைன்னா அவன் வேலை பார்க்க மாட்டான். கரெக்ட், அதான் ஃபார்முலா. ஆனால் அவனுக்கு ரேஞ்சுக்கு உன்னை இறக்கிட்டான், நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அவனுக்கு ஈக்குவலாக நீ மாறிக்கிட்டு இருக்கிற. கர்த்தர் எதுக்கு அவனை வச்சிருக்கிறாரு? அப்படியாப்பட்டவங்கிட்டையும் நீ சாந்த குணமுள்ளவனா இருக்கியா? 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு போனாங்களாம். 6 லட்சம் புருஷரை நடத்துறது எவ்வளோ கஷ்டம். அன்றைக்கி நானும் சகோதரர்களும் பேசிகிட்டு இருந்தோம். 6 லட்சம் புருஷர்கள் கூட மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு, கிட்டத்தட்ட ஒரு நாட்டையே நடத்தணும் வனாந்தரத்தில் வச்சு. டெய்லி மோசஸ் காலையில் எழுந்திரிச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இப்படி ஒருத்தன் இவ்வளோத்தையும் நடத்துகிறவன் என்ன சாட்சி வாங்குற ஆண்டவர்கிட்ட? பூமியில் சாந்த குணம் உள்ளவர்களில் அவனை போல ஒருத்தன் கிடையாதுன்ட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார். எப்படிங்க? டெய்லி 6 லட்சம் பேர் புருஷரை மட்டும், கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா 25 லட்சம் பேர். 25 லட்சம் பேருக்கு சாப்பாடு, 25 லட்சம் பேருக்கு தண்ணி, 25 லட்சம் பேரை நடத்தணும். அவங்களுக்கு இதில் சண்டை வரும், ஒருத்தன் திரும்பி போகிறேன்பா. இவ்வளோ பேருக்கு இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் உட்காரணும்,
ஜெபம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை வாங்கணும், இவ்வளோ டென்ஷன். ஆனால் வசனம் சொல்லுது, அவனை போல சாந்த குணம் உள்ளவர்கள் ஒருவனும் இல்லை. அப்படி சாந்த குணமாக இருந்தவனே ஒரே ஒரு தடவை கோவப்பட்டதுக்கு கானானுக்குள்ள போக முடியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நாம எக்ஸ்கியூஸ் சொல்றோம். என்ன எக்ஸ்கியூஸ்? வேலை ஸ்தலத்தில் இப்படி இருந்தால் தாங்க முடியும், இல்லைனா என்னால முடியாது, எங்க வேலையில சாந்த குணமா இருக்க முடியாது. நீ சொல்லு, நீ தான் கானானுக்கு போக மாட்டிய ஒழிய அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போனானோ இல்லையோ, மோசேயை போக விடாம பண்ணிட்டான். அதான் அவன் பண்ண பெரிய விஷயம். நிறைய ஊழியக்காரங்களை இந்த வார்த்தையை சொல்லுவேன். விசுவாசி நீங்க எவ்வளவு இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம். விசுவாசி பரலோகத்துக்கு போறது ரெண்டாவது, நாம போனோம். விசுவாசி என்ன பண்ணணும் தெரியுமா? அது போகுதோ இல்லையோ நம்மளை போக விடாம பண்ணிடும். அது டென்ஷனை கொண்டு வந்து நம்ம மண்டையில ஏத்தி, அது போதா இல்லையோ நம்ம மண்டையில் இருக்கிற டென்ஷன்ல நாம மாம்சத்தில் போய் செய்தியில் பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் பேசிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள மாம்சத்தை கொண்டு போட்டு போயிடும். மாம்சம்னா கோவத்தை சொல்கிறேன், கோவம், மூர்க்கம், அந்த வாரத்தில் உள்ள டென்ஷன் எல்லாத்தையும் நம்ம மண்டையில் போட்டு நம்மளை பரலோகத்துக்கு போக விடாம பண்ணிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டில் இருக்கிறத ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது போதா இல்லையா நம்மளை போக விடாம பண்ணிடும். நாம் என்ன முடிவு எடுக்கணும்? நீ போறே இல்லையா, நான் போகணும். நான் போகிறதுக்கு என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன், அமைதியாக ஆண்டவர்கிட்ட சாட்சி வாங்கணும். பூமியில் சாந்த குணம் உள்ளவர்களில். நான் ஒரு நாள் என்னுடைய தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், 6 மாதம் பொறுமையாக இருந்தேன், ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், கோவப்பட்டேன் அப்படின்னு. அப்போ என் தங்கச்சி சொன்னான், 6 மாதம் பொறுமையும் வேஸ்ட்டாக போச்சே, இப்போ திருப்பி நீ 6 மாதம் ப்ரூவ் பண்ணுமே. இந்த 6 மாதம் பொறுமையும் ஒரே நாள் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று சொல்லும் போது நான் கடைசியாக எப்போ கோவப்பட்டேன்னு சொல்லுவாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லுவாங்க, நேற்றும்பாங்க. அந்த மாதிரி நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரணும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பொறுமையாக இருந்தால் ஒரு நாள் என்ன ஆகிடுது, சேர்த்து வச்சு ஒரு நாள் வெடிச்சு வாங்கி விட்டுறது, அட்டி ரிமோட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி. அதுக்கு அவங்க எக்ஸ்கியூஸ் வேறு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் 6 மாதம் பொறுமையாக தாங்க இருந்தேன், இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்ற முடிவு எடுத்து. நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் டென்ஷன் ஆனவொன்னே எதில் இருக்கிறாலும் அப்படியே சாஃப்ட் ஆகிடும், பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ நேரம் நம்ம டென்ஷன் படுத்தினது, நம்ம டென்ஷன் ஆனோன்னா அது அப்படியே இப்போ என்ன, இப்போ விடுங்க, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கீங்க? அதாவது அது என்னவோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டென்ஷன் படுத்துறதுக்காகவே வந்த மாதிரியும், அதை அட்டைன் பண்ணி முடித்த உடனே என்னோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு சார் யாருக்கோ ரிப்போர்ட் கொடுத்தா மாதிரியும், அதுக்கு மேலே அது நார்மலாகி போயிடுது. ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற நமக்கு தான் அது பிரச்சனையாக இருக்குது. எப்படி இருக்குது? சரி, ஏன் நம்ம இப்படி கோவப்பட்டோம்? அந்த எதிரில் இருக்கிற ஆளுக்கு அதை பற்றி ஒரு கவலையுமே இருக்காது, பயங்கர நார்மலாகிடும். திருப்பி 6 மாதம் கழிச்சு அதே மாதிரி நடக்கும். முடிவெடுக்கணும். என்னையோட என்ன முடிவெடுக்கணும்? என்னை சாந்த குணமுள்ளவாய் மாத்திரத்துக்கு கர்த்தர் கடின இருதயம் உள்ளவங்களை வச்சிருக்கிறார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி பாருங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம என்ன செய்யணும்? வரணும். ரெண்டாவது, இந்த கடின இருதயம் எதுக்கு வச்சிருக்கிற ஆண்டவர்? நான் சொல்லிட்டு முடிக்கிற வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 16:28 வாசிங்க. இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டா, என்னாகும் 16:28 முதல் 30 எதுக்குன்னா, கோராகு கூட்டம்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஓய்வு நாள் பிரச்சனை. ஓய்வு நாளில் ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், சொல்லி பொறுக்க போகிறான். இப்போ அவனை பிடிச்சி, ஓய்வு நாளில் நீ வேலை செய்யக்கூடாதாச்சப்பா, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல, கொண்டு போய் அவனை தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு, ஓய்வு நாளை குறித்து சரியான வழி நமக்கு நடத்துதல் இல்லாதபடியினால கர்த்தர்கிட்ட விசாரிப்போன்னு மோசே கர்த்தர்கிட்ட விசாரித்து அதுக்கப்புறமா கர்த்தர் சொன்ன தண்டனையை கொடுக்குறாரு. அவர் உடனே முடிவெடுக்கல, எல்லாம் ப்ரொசீஜராக செய்கிறார். இப்போ ஒரு கூட்டம் வருது, கொரா கூட்டம். அது என்ன சொல்லுது, நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க, கர்த்தர் என்னமோ உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் பயங்கரமாக செய்தி நியாயப்பிரமாணம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி செய்கிறீங்க, அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஓவராக போகிறீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்புது. இந்த கூட்டத்தை எதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த கூட்டத்தை கர்த்தர் வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இவனை ரொம்ப நாளாக உள்ளே இருந்திருக்கிறான், இவன் ஒரு நாளில் எழுந்திருக்கிறவெல்லாம் கிடையாது. நான் சொல்ல புரியுதா? உங்களுக்கு விரோதமா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா, நான் சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா, உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்போம். இவன் உடனே ஒரே நாளில் எழும்புறவனே கிடையாது. இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு கோபமாக வரும், எரிச்சலாக வரும். ஏன்னா கர்த்தர் உங்கள் மூலமா கிரியைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இவனுக்கு என்னென்னா, கர்த்தர் செய்கிறாரா இல்லை இவனே பில்டப் பண்ணிக்கிறானான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதில் இவன் மாம்சத்தில் உங்கள் மேலே என்ன வரும், ஒரு கோபம் வரும். கோபம் இருந்துகிட்டே இருக்கும், அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும், விஷம் மாதிரி. ஒரு நாள் திடீர்னு அது வெடிக்கும் பாருங்க, வெடிச்சு எழுமி நிற்பான். இதெல்லாம் ஒன்றும் பைபிளில் இல்லை, இதெல்லாம் கர்த்தர் சொன்னதில்லை, நீ ரொம்ப ஓவராக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை எதுக்கு கர்த்தர், நீங்கள் சில நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நேபுகாத் நேச்சாரின் வாயின் வார்த்தை இருக்கும்போதே கர்த்தர் அவன் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. ஆனால் இந்த கூட்டத்தை அப்படியே என்ன பண்ணுறாரு,
விட்டு வைக்கிறாரு. அப்படியே விட்டு, எதுக்கு தெரியுமா விட்டு வைக்கிறாரு? அத்தனை பேருக்கு முன்னாடியும், இவனுக்கு பத்தியும் இல்லை, இவன் கூட இருக்கிற மற்ற எல்லாருக்கும் முன்னாடியும், சர்வ இஸ்ரவேலுக்கு முன்னாடியும் கர்த்தர் யார் கூட இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு, மோசேயை உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தை கர்த்தர் பயன்படுத்துறார். இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார் பாருங்க. இந்த தண்டனையின் மூலமாக சமஸ்த இஸ்ரவேலும் தெரிந்து கொள்கிறது கர்த்தர் மோசேயோடு கூட இருக்கிறார். அதுக்கு தான் இவனை விட்டு வச்சார் இத்தனை நாள். கர்த்தர் ஏன் விட்டு வைக்கிறாரு? உன்னை உயர்த்துவதற்கு. உன்னை கர்த்தர் நடத்திக்கிட்டே வராரா? அது ஒரு கூட்டத்துக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு பொறாமையா இருக்கும். ஒரு கூட்டம் சொல்லும், இவன் மட்டும் எப்படி மேலே வரான்? இவனை மாதிரி தான் நம்மளும் வேலை செய்கிறோம், இவனை மாதிரி தான் நம்மளும் பிஸ்னஸ் பண்ணுறோம், இவனை மாதிரி தான் நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம், இவனை மட்டும் மேலே வரானே. இதை இப்படி செய்கிறவன் யாரும் தெரியுமா? புறஜாதியான் கிடையாது. கூட இருக்கிற இஸ்ரவேலன், கூட இருக்கிற ஆவிக்குரியவன், உன் கூடவே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பர்சன், பிரைஸ் தி லார்ட்ங்கிறவன். அதான் பிரச்சனையே. வெளியே இருக்கிறவன் இப்படி பண்ணானா அறியாமையில் பண்ணுறான். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவனுக்கு தெரியலன்னு சொல்லலாம். ஆனால் யார் செய்வா தெரியுமா? உன் கூட இருக்கிறவனுக்கே பொறாமை வரும். நான் சொல்லுவேன், பல நேரங்களில் இது யாருக்கு வரும்னு கேட்டால், நல்ல தகுதியானவர்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன் உன் கூட இருப்பார். நீ நானும் தகுதி இல்லாதவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கும், வேற வழி இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். யாருக்கு கோவரம் தெரியுமா? அந்த தகுதியானவனுக்கு கோவம் வரும். அவன் சொல்லுவான், இவன் ரொம்ப ஓவராக போகிறான், என்னமோ இவங்க கூட இருக்கிற மாதிரி ரொம்ப ஆடுறான், ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறான். அவன் எதுக்கு காத்திருப்பான் தெரியுமா? ஒரு நாள் இவன் மாட்டுவான்டா அப்படின்னு வெயிட் பண்ணும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப மோசமான ஆட்கள். ஒருத்தனுடைய வீழ்ச்சிக்கு இவன் காத்திருக்கிறானே, இவன் எவ்வளோ மோசமானவன். கிறிஸ்தவம் என்பது விழுந்தவனை தூக்குவது. ஆனால் ஒரு கூட்டம் எதுக்கு காத்திருக்குது? என்னைக்காவது ஒரு நாள் இவன் விழுவான்டா, என்னைக்காவது ஒரு நாள் இவன் மாட்டுவான்டா, அன்னைக்கு இவனுக்கு இருக்குதுடா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். மாட்டு சொல்றவன் யார் தெரியுமா? புறஜாதியான் கிடையாது, கூட இருக்கிற சக ஆவிக்குரியவன். உன் கூட இருக்கிறவங்க, உன் வீட்டிலே இருக்கிறவங்க, உன் அண்ணன் தம்பிங்க, ஆவிக்குரிய அண்ணன் தம்பிங்க, ஆவிக்குரிய அக்கா தங்கச்சிங்களே அப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. என்னைக்காவது இவன் விழுவான்னு நான் சொல்லுவேன். யோபை விட தாவீது சண்டை போடுறதுல கலைகளில் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் யோபு எப்படிப்பட்டவனாக இருக்கணும் தெரியுமா? நான் தண்ணீர் உள்ள தேசத்தை பிடித்தேன், என் பேர் விளங்காதபடி உன் பேர் விளங்கும்படி நீ வந்து பட்டணங்களை பிடித்துக்கொள். நான் டேலண்டாக இருந்தாலும் கர்த்தர் உன்னதான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அது புரியணும் நமக்கு. பல நேரங்களில் ஒருத்தர் உயர்த்தும் போது உனக்கு பொறாமை வருதா? யூ ஆர் த ராங் ட்ராக். உன் கூட இருக்கிற ஃப்ரெண்டையோ, உன் கூட இருக்க அக்காவையோ, உன் கூட இருக்க தங்கச்சியோ, உன் கூட இருக்க அண்ணனையோ தம்பியோ ஒரு உயர்வு கிடைக்குதா? அந்த உயர்வில் உனக்கு ஒரு கோபமோ ஒரு மூர்க்கமோ ஏன் இப்படி வரான்னு தோணிடுச்சுன்னா யூ ஆர் த ராங் ட்ராக். கோராகு கூட்டம் உயர்த்தப்படும் போது சந்தோஷம் வரணும். என் கூட அவன் கஷ்டப்பட்டான், இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறான், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். அந்த கோராகு கூட்டம் என்ன பண்ணினே இருக்கு? யோசிச்சுட்டே இருக்கான். அவன் பாருங்க, அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்றான், நீ அன்னைக்கு அப்படி பண்ண, நீ இன்னைக்கு இப்படி பண்ண, நீ ரொம்ப ஓவரா போற. மோசையை பத்தி வரிசையா சொல்றான். காரணம் என்ன? இவன் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான், எங்கடா இவனை பிடிக்கலான்னு. கர்த்தரும் இவனை அத்தனை நாள் விட்டு வச்சு தான் இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஒரு நாள் வரும், இவன் மூலமாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை சர்வ ஜனத்துக்கும் தெரியப்படுத்துவேன். கர்த்தர் மோசையை எப்பயோ உயர்த்திட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. இந்த கூட்டம் உள்ள போச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட மோசேக்கு விரோதமா வாயை திறக்கவே இல்லை பாருங்க. இதுதான் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். சில நேரத்தில் நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஏன்டா இப்படி இருக்கிறானுங்க? ஃபர்ஸ்ட் வந்தது நான் பிலீவர்ஸ், புறஜாதியார். ஆனால் இது யாரு? ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ். ஏன்டா இப்படி இருக்கிறானுங்க? ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க? ஏன் இவங்களுக்கு நம்மளை பார்த்தா பொறாமை வருது? இது கோரா கூட்டம். இது அப்படியே தான் இருக்கும். அது உன் கூடவே தான் இருக்கும், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 40 வருஷம் பிரயாணம், எத்தனை வருஷம் இவன் கூடவே வந்திருப்பாங்க. இந்த கோராகு யாருன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா கோராகு யார் தெரியுமா? லேவி கோத்திரத்தில் ஆசாரிய வம்சத்தில் வரவங்க. இவங்க ஆசாரியர்கள். லேவிக்கு பிறந்த பசங்களில் கோராகு ஒன்று, ஆரோனின் புத்திரனும் ஒன்று, கோராகு ஒன்று, சாதோக்கின் புத்திரனும் ஒன்று. இவங்கெல்லாம் ஒரே ஆசாரியத்துவம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னொரு ஊழியக்காரன் மேலே கோவம் வருது. அதுவும் லேவி கோத்திரம் யாரு? மோசே. மோசையை பார்த்து இவனுக்கு கோவம் வருது கோராகுக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னொரு ஊழியக்காரன் மேலே கோவம் வருது, பொறாமை. கர்த்தர் உன் மூலியமா செய்யல, நீ ஓவரா வசனம் பேசுறன்னு சொல்ற, ஓவரா உன்னை கொண்டு பெரிய பில்டப் பண்ணிக்கிற. ஒரு அம்மா கொண்டாந்து ஒரு தைலத்தை கொண்டாந்து யாருக்கு உடைக்குது? இயேசுடைய பாதத்தில் உடைக்குது. உடைச்ச உடனே அந்த நடுவில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். யாரு? யூதஸ். அவன் என்ன சொல்றான்? இந்த தைலம் 300 வெள்ளி பணம் போகுமே, இதை வித்து யாருக்கு கொடுக்கலாம்? தரித்திரருக்கு கொடுக்கலாமே. சொல்றது யாரு? அப்போஸ்தலர், இன்னொரு ஊழியக்காரர்.
தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு உடனே பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் தரித்திரரை குறித்து அக்கறை உடையவனாய் சொல்லாமல், சொல்றது என்னமோ என்ன சொல்றான், தரித்திர பத்தி தான் பேசுறான்பா. அவனுக்கு அந்த எண்ணம்லாம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு என்னன்னா, அது எவ்வளோ பணம்? 300 பணம். அவன் பணப்பையை வைத்திருக்கிறான், இருக்கிறான், கணக்கு பார்க்குறானா, இந்த 300 பணம் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன வாங்கியிருக்கலாம், வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு நினைக்கிறான். சில நேரத்தில் நான் சொல்லுவேன், சில நேரங்களில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது உன்னை ஏன் ஆசீர்வதிக்கிறாருங்கிறது உனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இப்போ அந்த அம்மா உடைக்கிற தைலத்தை உடைச்சது ஒன்று, இவனுக்கு அந்த தைலத்தோடைய விலை தெரியுது 300 வெள்ளி பணம்னு. ஆனால் இவனுக்கு எதோட விலை தெரியல தெரியுமா? இவர் அந்த அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, அந்த அம்மா கிட்ட இருக்கிறதே பெஸ்ட் கொண்டாருது. அப்போ அந்த அம்மாவுடைய அன்புக்கு விலை இல்லை, தி பெஸ்ட்டை கொண்டு கொடுக்குது அந்த அம்மாவுக்கு. அதோடைய அதுக்கு விலையே கிடையாது பாருங்க. சரி, அதை விடுவோம். ரெண்டாவது யாருக்கு கொடுக்குது? இயேசுநாதருக்கு. இயேசுநாதருக்கு என்ன விலை? அவர் அந்த தைலத்தை விட பரிமள தைலம். அவருக்கு விலையே இல்லை. உடைக்கிற அம்மாவின் அன்புக்கும் விலை இல்லை, யாருக்கு உடைக்குதோ அந்த தேவனுக்கும் விலை கிடையாது. இவன் எதை மட்டும் பார்த்தான்? நடுவில் அந்த பொருளை மட்டும் பார்க்குறான். இன்னைக்கும் அதான் நடக்குது. சில நேரங்களில் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்? அவன் ஒரு காலத்தில் அதற்கான கிரியத்தை செலுத்தி இருப்பான், கஷ்டப்பட்டிருப்பான், அவன் சோறு தண்ணி இல்லாமல் இருந்திருப்பான், தெரு தெருவா நடந்திருப்பான். ஆண்டவர் வந்து கணக்கு இல்லாமல் செய்கிறவர் இல்லை, அதெல்லாம் அப்படியே கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அவருடைய சொந்தக்காரரை நான் மீட் பண்ணுறேன். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை பற்றி அந்த சொந்தக்காரன் கிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு அவர் நல்லா இருக்கிறாருங்க, ஆனால் ஒரு காலத்தில் அவங்க பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்க. அப்போ அந்த சொந்தக்காரனுக்கு தெரியுது, அன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியுது, அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மூணாவது நீங்க தூரத்துல இருந்து பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? என்னதான் காசு வந்தாலும் அவன் ரொம்ப ஓவரா ஆடுறாங்க. எதுக்குங்க இப்போ அந்த 1500 சட்டையை அவன் போடணும்? யாரோ ஒருத்தன் இவன் பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஊழியக்காரனுக்கு 1500 ரூபாய்க்கு சட்டை வாங்கி கொடுத்துட்டான். ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டாங்கடா, நல்லா இருக்குது. ஒரு காலத்தில் இதெல்லாம் ஆசைப்பட்டோம், நமக்கு கிடைக்கல, இப்போ நமக்கு கிடைக்குதுன்னு போட்ட உடனே யாரை திட்டுறான்? கொடுத்தவனையும் விட்டான், கொண்டு கொடுத்த அந்த விசுவாசியை விட்டுட்டான், கொடுக்க வச்ச இயேசுநாதரையும் விட்டுட்டான். இப்போ யாரை திட்டுறான்? இவருக்கு இந்த சட்டை தேவையா? என்ன பண்ணலாம்? சரி, இந்த சட்டை வந்துருச்சு, என்ன செய்யலாம்? உடனே இந்த சட்டையை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்டு, பிரதர் இந்த சட்டை எனக்கு வந்துச்சு, ஆனாலும் இதை போடுற தகுதி எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் இருக்குது, நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு இந்த கிழிஞ்ச சட்டையே நம்ம கட்சி வரைக்கும் போட்டிருந்தோம்னா சந்தோஷமாக இருப்பான். அவர் கட்சி வரைக்கும் அந்த கிழிஞ்ச சட்டையோடயே இருக்கிறாருங்க, நல்ல மனுஷன். ஒரு நல்ல சட்டை போட்டோம்னா அவனுக்கு எரிச்சல் வந்துருக்கு. இது என்ன ஸ்பிரிட் தெரியுமா? யூதா ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்? யூதா ஸ்பிரிட். தேவன் நம்மை தரித்திரராய் இருக்க விரும்பவில்லை, எளிமையாக இருக்க விரும்பினார். ஆனால் தரித்திரராக இருக்க விரும்பலை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, கொடுக்குறாரா, நல்லா சாப்பிடுங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களை யாரோ ஒருத்தர் KFC கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. ஓ, அவன் பார்ப்பான், MD ஜெகன் KFCயில் திங்கிறாரு, எல்லாம் நம்ம காணிக்க தான். எதிரில் ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவனை பாருங்கடா, அவன் தான் கூட்டு போயிருக்கான். சரி, நான் இன்னொரு பக்கத்துக்கே வரேன். திடீர்னு என் பிள்ளை ஒன்று ஆசைப்படுது, எல்லா பிள்ளையும் சாப்பிடுதுப்பா, எனக்கு ஒரு நாள் KFC வாங்கி கொடுங்க. இப்போ என் பிள்ளையை கூட்டு போய் KFC வாங்கி கொடுக்க தப்பா? வாங்கி கொடுக்க தப்பா? நீ ஊழியக்காரன் பிள்ளை, கடைசி வரைக்கும் பழைய சாதம் தான் சாப்பிடணும். உனக்கு பழைய சாதமும் துவையலும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் லேவியர்களும் ஆசாரியர்களுமாய் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நான் KFCயில் மட்டும்தான் சாப்பிடுவேங்கிறது தான் தப்பு. ஒரு நாள் ஆசைப்பட்ட அந்த பிள்ளை கேட்கும்போது வாங்கி கொடுக்கல, என்ன தப்பு இருக்கு? அதாவது என்னன்னா, சிலருக்கு அவன் உட்காந்து KFCயில் திம்பான், ஊழியக்காரன் தின்னிடக்கூடாது. இன்னொன்று இருக்கு, அவங்ககிட்ட காசு வாங்குற விசுவாசியும் தின்னிடக்கூடாது. அப்படி ஒரு யூதாஸ் கூட்டம் ஒன்று இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இந்த கூட்டத்தை கர்த்தர் பத்திரமாய் வைப்பார், அவனை அழிக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, அவனை உட்கார வச்சுக்கிட்டே உங்களை மேலே தூக்கிட்டே போவார். இப்போ இவனுக்கு பொறாமை மாறி, எரிச்சல் மாறி, கோவம் மாறி, மூர்க்கமாகி வாட்ஸ்அப்பில் போடுவான். எப்படி இவன் மட்டும் மேலே போகிறான்? நீ போடுறதுனால தான். நீ போடு, அவன் இன்னும் மேலே போவான். எரிச்சல் படு, இன்னும் மேலே போவான். ஒரு ஊழியத்தின் மேலே நீ பொறாமப்பட்டினா அது மேலே போகும். ஒரு ஊழியக்காரன் மேலே பொறாமப்பட்டினா அவன் மேலே போவான். மோசே அழியணும் நீ நினைச்சினா கோராகு கூட்டம் தான் அழியுமே ஒழிய மோசே ஒரு நாளும் அழிய மாட்டேன். அதுக்கு தான் கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். இந்த கடின இருதயம் உள்ளவன், நீ எது பண்ணாலும் தப்புன்னு அப்படி விளக்கண்ணை ஊத்திட்டு தேடிட்டே இருப்பான். ஏதாவது பண்றாரா, மாட்டுவாரா, அங்க மாட்டுவான், இங்க மாட்டுவான், நீ கட்சி வரைக்கும் மாட்டவே மாட்டேன்.
நீங்கள் அதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாலாம் இருக்காதீங்க. ஐயோ நம்ம மாட்டிடக்கூடாது, ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். நீங்கள் கேஷுவலாக இருங்க. உங்களை என்னையும் பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை என்னையும் வேலி அணைச்சி பார்த்துருக்கிறாரு. போகிற கூட்டமே போயிடுச்சு. இவன் வெறும் செல்ஃபோனை வச்சுட்டு பேசுகிறவன், அவன் நேரடியாக நின்று பேசினவன், முகமுகமாக தைரியமாக நின்று பேசினவன். இது செல்ஃபோன் வச்சு பேசுகிற கூட்டம். எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் மட்டும் போதும். தேவன் உங்களை என்னையும் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மனசாட்சி தேவனுக்கு முன்பாக கரெக்டாக இருக்கணும். கர்த்தருக்கு முழங்கால் படிக்கிட்டீங்கன்னா ஆவியில் நிறையும் போது ஆவியானவர் உங்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அப்படி இருந்தால் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 கூட்டத்தை கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். 1 கிருபையினால் மீந்து இருக்கிற கூட்டம், நீங்களும் நானும். 2 உங்களுக்கும் எனக்கும் எதிராக கடின இருதயம் உள்ள கூட்டம். இந்த 2ஐயும் கர்த்தர் தான் வச்சிருக்காரு. இது 2மே நமக்கு ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா.